அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஃபேமஸான ரெசிபி கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதில் ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதோடையே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நான் ஒரு கைப்பிடி கடலை சேர்த்துருந்தேன். வேக வச்ச கடலையை சேர்த்துருந்தேன். அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் வேக வச்ச கடலையை நான் சேர்த்துருக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விட்டுருங்க. நல்லா சிம்மில் நல்லா அந்த கடலையோடு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்தி, புட்டு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.